என்ன நடைபெறுகின்றது? அமைதிக்காக நாம் ஏதும் செய்கின்றோமா? ஒரு காலத்தில் மக்கள் நினைத்தார்கள் நம்மிடம் போதிய செல்வம் இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று. தற்போது நம்மிடம் போதிய அளவு செல்வம் உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. நம்மிடம் போதிய உணவு இருந்தால் அமைதி கிடைக்கும் என எண்ணினோம். சிந்தியுங்கள், தற்போது நம்மிடம் போதிய உணவு உள்ளது, ஆனால் இன்னும் அமைதி இல்லை. மக்கள் கல்வி தகமை பெற்றால் அமைதி கிடைக்கும் என கூறினார்கள். இதுவரை இல்லாத அளவு கல்வி வசதி தற்போது உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. தொடர்பாடல் சிறப்பாக இருந்தால் அமைதி ஏற்படும் என்றார்கள். இன்று மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று நமக்கு நன்கு தெரியும். அனைத்தும் செய்கிறோம், ஆனால் இன்னும் அமைதி இல்லை. நாம் இன்னமும் முயற்சி செய்யாத ஒரு சூத்திரம் உள்ளது. அது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்வது. அமைதி உங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த செய்தி என்னன்னா, இது மதங்களோட சம்பந்தப்பட்டது இல்ல, உங்க குடும்பத்துடன் இல்ல, உங்க பிசினஸுடன் இல்ல, உங்க நம்பிக்கைகளோட சம்பந்தப்பட்டது இல்ல. என் செய்தியோட சம்பந்தம் உங்களோட மட்டும்தான். மனிதனின் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான தேவையை பூர்த்தி செய்ய திரு பிரேம் ராவத் அவர்கள் தம் செய்தியை நம் எல்லோருக்கும் கொண்டு வருகிறார். இந்த பகுதி இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்கு. மக்களோட இதயத்தை இந்த செய்தி போய் தூண்டுது. இவர் எழுதுகிறார், பல மைல்கள் பயணம் செய்கிறார். இவருடைய சொற்கள் முழு உலகத்திலேயும் மக்கள் இதயத்தை தொடுகிறது. மனிதத்தன்மையின் காரணமாக மனிதர்களின் அவசியங்களை புரிந்து கொண்டு பிரேம் ராவத் அவர்கள் பல சிறப்பான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார். உயிருடன் இருக்கும் வரை எல்லா மனிதர்களும் சமம். இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கும் சிறைகளுக்கெல்லாம் சென்று கைதிகள் முன்னால் தன் செய்தியை சொல்கிறார். என்னோட வேலை மக்களை அமைதியை நேசிக்க செய்வதுதான். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் நம்பிக்கையுடன் இந்த செய்தியை அறிந்து கொள்ள ஒவ்வொரு வருடமும் ரேடியோ, டிவி இன்டர்வியூக்கள், கான்ஃபரன்ஸ்கள் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை அஞ்சன் டிவி அல்லது இன்டர்நெட் மூலம் எளிதாக பார்க்கவும் கேட்கவும் முடியும். இன்று இந்த செய்தி இளம் தலைமுறையினருக்கு தனி ஊக்கம் தருகிறது. சமூக கல்வியுடன் கூடவே அமைதி கல்வியும் சுவாரஸ்யம் தருகிறது. உங்களுடைய அஸ்திவாரம் எத்தனை பலமானதோ அமைதி அங்க பொருந்துது. ஏன்னா எந்த அஸ்திவாரத்துல, எந்த ஃபவுண்டேஷன்ல அமைதி சேர்ந்து இருக்கோ அங்க பலம் இருக்கு. ஒரு எண்ணம், ஒரு செய்தி ஒவ்வொரு வயதினரையும், ஒவ்வொரு ஜாதியையும், ஒவ்வொரு சமூகத்தினரையும் ஒன்று சேர்க்கிறது. அதில் நாடுகளுக்கிடையே உள்ள எல்லைக் கோடுகள் தென்படுவதில்லை. மனிதத்தன்மை மட்டும்தான் தென்படும். அதனால் அமைதி ஒரு சொல் மட்டுமல்ல, ஒரு விருப்பம் மட்டுமல்ல. இது மனிதர்களின் ஒரு முக்கியமான தேவை. இது வெளியே இல்லை, இது உங்கள் உள்ளே ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்று இந்த தருணத்தில் அமைதி சாத்தியம். பிரேம் ராவத் அவர்களின் செய்தியை இன்டர்நெட், டிவி நிகழ்ச்சிகளின் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க.
இந்த பார்வையாளர்கள் அனுப்பும் கேள்விகளுக்கு பிரேம் ராவத் அவர்கள் அவ்வப்பொழுது டிவி இன்டர்வியூ மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளின் மூலம் பதில் அளிக்கிறார். மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் பிரேம் ராவத் அவர்கள் மக்கள் அனுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளித்தார். நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு நீர்த்துளி, அதுல முழு சமுத்திரமும் அடங்கி இருக்குன்னு. இத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சரி, அத பத்தி சொல்றேன். சொல்லப்பட்டிருக்கு, நீர்த்துளி சமுத்திரத்தில் அடக்கம், இதை எல்லோரும் அறிவர். சமுத்திரம் நீர்த்துளியில அடக்கம், இதை அறிபவர் அபூர்வம். உங்களுக்குள்ள ஒரு கடல் அடங்கி இருக்கு. எதுவரை நீங்க அந்த கடலை அறியவில்லையோ, புரிந்து கொள்ளலையோ, அதுவரை உங்களுக்கு தெரியாது நீங்க நீர்த்துளியா சமுத்திரமான்னு. நீங்க இப்ப வெறும் ஒரு நீர்த்துளி தான். எந்த நாள் நீங்க தெரிஞ்சுப்பீங்களோ இந்த நீர்த்துளியில சமுத்திரம் இருக்குன்னு, அப்போ நீங்க உணர்வீங்க நீங்க எத்தனை பெரிய சமுத்திரம்னு. ஒவ்வொரு கணமும் முழுமையா வாழுங்க, இதை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு கணமும் முழுமையா எப்படி வாழ முடியும்? இது 2வது கேள்வி. நீங்க ஒவ்வொரு கணமும் முழுமையா வாழ ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ ஒரு கணம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. கணம். இந்த கணத்துல இத புரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, கணம்னா என்னன்னு இப்ப உங்ககிட்ட வந்துச்சு. இப்ப வந்துச்சு, போயிடுச்சு. இப்ப வந்துச்சு. இத நீங்க புரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா, இந்த கணத்திலிருந்து கழிந்து போன கணத்தை நீக்கிடுங்க. மேலும் வரப்போகும் கணத்தையும் இந்த கணத்திலிருந்து நீக்கிடுங்க. எது பாக்கி இருக்குமோ அதுதான் உங்களுடைய உண்மையான கணம். மக்கள்கிட்ட நான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்குன்னா என்னன்னு. மக்கள் புரிஞ்சுப்பதில்லை இன்னைக்குன்னா என்ன, அதோட மகிமை என்னன்னு. இன்னைக்கு என்பதை புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு என்பதிலிருந்து கழிந்து போன நேற்று என்பதையும் வரப்போக நாளை என்பதையும் நீக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு என்பது என்னன்னு. இன்று என்பது ஏன் புரியலன்னா, ஏன்னா கழிஞ்சு போன நேற்று என்பது இது மேல இப்பவும் சுத்திட்டு இருக்கு. எது வரப்போகுதோ அதுவும் இது மேல சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கோ இன்று என்பது தெரிவதில்லை. இந்த கணம்னா என்ன? இதுல அவங்க கழிஞ்சு போன நேற்றும் மேலும் வரப்போற நாளின் உங்களுடைய ஆசைகளும் கலந்து இருக்கு. இது எல்லாத்தையும் நீக்கிடுங்க. அப்போ பாக்கி இருப்பது தான் அந்த உண்மையான கணம். மேலும் இந்த கணம் இருக்கே, எப்போ நீங்க அதை தரிசனம் செய்வீங்களோ, அதை புரிஞ்சுப்பீங்களோ, அதை அனுபவிப்பீங்களோ, அப்போ உங்களுக்கு தெரிய வரும் உண்மையில உங்களுக்குள்ள வந்து போகும் இந்த மூச்சு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு. அப்ப தெரிய வரும். அடுத்த கேள்வி, இப்படிப்பட்ட சமுதாயத்துல எங்க நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்குதோ, மதம், ஜாதி, கலாச்சாரம் என நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அந்த மக்கள் கிட்ட உங்க செய்திய எந்த விதத்துல சொல்றீங்க? மக்கள் இத தங்களுடைய போராட்டமா பாக்குறாங்க. ஆனா மக்களுக்கு நான் என்ன புரிய வைக்கிறேன்னா, கலாச்சாரத்துக்கு அப்பால மனுஷனுக்கு அவசியமான தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள்ல சாப்பாடு மனுஷனுக்கு தேவை, தண்ணீர் மனுஷனுக்கு தேவை, காற்று மனுஷனுக்கு தேவை, மேலும் வெப்பம் மனுஷனுக்கு தேவை. ஆனா அந்த வெப்பம் குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கணும். அதிகமானாலும் போயிடுவீங்க, குறைஞ்சாலும் நீங்க போயிடுவீங்க. ஆனாலும் அந்த வெப்பம் வேணும். சாப்பாடு வேணும், தண்ணீர் வேணும், காற்று வேணும். எல்லாத்துக்கும் முதல்ல காற்று வேணும், பிறகு தண்ணி வேணும், பிறகு சாப்பாடு வேணும், அதற்கு பிறகு வெப்பமும் வேணும். இவை எல்லாமே மனுஷனோட அவசியங்கள். இவை விருப்பங்கள் இல்ல. பஜ்ஜி போண்டா அது விருப்பம். பஜ்ஜி போண்டாவோட சட்னி அது விருப்பம். சாப்பாடு என்பது விருப்பம் இல்ல, சாப்பாடு அவசியம்.
எந்த விதமான சாப்பாடு தயார் செய்வது அது உங்களுடைய விருப்பம். விருப்பங்களை புரிஞ்சுக்கங்க, அவசியங்களை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய உடம்பு குளிரா இருந்தா அதை சூடா வைப்பதற்கு துணி அவசியமாகுது. ஆனா அந்த துணி எப்படி இருக்கணும்? அது உங்களுடைய விருப்பம். உங்க உடம்பு சூடா இருக்கணும், அது உங்களுடைய அவசியம். மக்கள் அவசியம், விருப்பம் இவைகளோட வித்தியாசத்தை புரிஞ்சுப்பதில்லை. ஏதோ செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விருப்பம் விருப்பம் தான், விருப்பம் மாறும், அவசியம் மாறாது. அவசியம் இப்பவும் அதேதான். நீங்க இவ்வளவு பெருசா இருந்ததிலிருந்து உங்களுக்கு சாப்பாடு அவசியமா இருந்துச்சு, காற்று அவசியமா இருந்துச்சு, தண்ணி அவசியமா இருந்துச்சு, உங்களுக்கு இது கிடைச்சது. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப சின்னவங்களா இருந்தப்போ எங்களுக்கு தண்ணி அவசியமா இருக்கல. இல்ல, அம்மாவின் பால் மூலமா உங்களுக்கு தண்ணியும் கிடைச்சிட்டு தான் இருந்தது. எல்லாத்துக்கும் ஏற்பாடு இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு இருக்கு. இந்த பூமியில நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா இதனாலதான் உயிரோட இருக்கீங்க. ஏன்னா காத்து இருக்கு, தண்ணீரும் இருக்கு, உணவும் இருக்கு, மேலும் சூரியன் இருப்பதுனால வெப்பமும் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு. ஆனா உங்க விருப்பம் எதுவோ அது உங்களை தன்னுடைய விரலை வச்சு ஆட்டிட்டு இருக்கு. நான் இதைத்தான் சொல்றேன், உங்க அவசியங்களை புரிஞ்சுக்கங்க, மேலும் தெரிஞ்சுக்கங்க. அமைதி உங்களுடைய விருப்பமா இல்ல அவசியமான்னு நான் சொல்லல. ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் சரின்னு தோணிச்சுன்னா உங்க வாழ்க்கையில அமைதி விருப்பம் இல்ல, அது ஒரு அவசியம்னு என்கிட்ட வாங்க. என்கிட்ட அமைதி வர கொண்டு போவதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஆனா நீங்க அமைதி ஒரு விருப்பம்தான்னு நினைச்சீங்கன்னா அப்போ அரைக்கும் எந்திரத்தை பார்த்து கபீர் அழுகிறார், 2 கல்களுக்கு இடையே எதுவும் தப்பாது. எந்திரம் அரைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இதுதான் விஷயம். ஆனா நீங்க தான் தீர்மானிக்கணும், இது விருப்பமா இல்ல உங்களுடைய அவசியமா. என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் இது ரொம்ப அவசியம்னு. அது இல்லைன்னா என்னுடைய அஸ்திவாரம் ஆடி போகுது, என்னால உறுதியா இருக்க முடியாது. நான் உயிருடன் இருந்தும் வாழ்வதில்லை. மேலும் எனக்குள்ள அமைதி இருந்துச்சுன்னா நான் அமைதியை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எந்த நாள்ல செய்யறேனோ, எந்த சமயத்துல செய்யறேனோ, எந்த கணத்துல செய்யறேனோ, நான் ஒரு பூ மாதிரி பூக்கறேன். மேலும் எனக்கு ஆனந்தம் வருது. அடுத்த கேள்வி. இன்றைய இளம் சமுதாயம் தங்க மொபைல் போன், சோஷியல் மீடியால அதிகமா நேரத்தை செலவிடுறாங்க. அவங்க அமைதியோட எப்படி இணைக்க முடியும்? பாருங்க, அவங்க ஏன் மொபைல் போன் வச்சிருக்காங்க? என்ன அப்படி? புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மொபைல் போன் அப்படி ஒரு அவசியத்தை உண்டாக்கிடுச்சா என்ன? மொபைல் போன் கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து முதல்ல இல்லாத அளவுக்கு மனுஷனுக்கு ஒரு அவசியத்தையோ அல்ல விருப்பத்தையோ அது உண்டாக்கிடுச்சா என்ன? மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பதில் கொடுக்கலாம்? எனக்கு 2 பதில்களுமே கிடைச்சிருக்கு. ஒருத்தர் இல்லைன்னாரு, ஒருத்தர் ஆமான்னாரு. ஆகையால உண்மை இதுதான், அந்த தேவைய நாம அவசியம்னு நினைச்சோம். அதை நாம அவசியம்னு நினைச்சோம், ஆனா அது விருப்பம். அப்படின்னா அது என்ன? அது இதுதான், மக்கள் நம்மள நல்லவங்கள்னு நினைக்கணும். நம்மளுடைய நிறையா நேரம் இதுல தான் போகுது. அதாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி மற்ற மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க. சரிதானே? அப்பா இதை செய்யணுங்கிறாரு.
கல்யாண விஷயம் வந்துடுச்சு. அப்பா இதை செய்யணுங்கிறாரு. கன்னியாதானம் செய்யணும். எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் ஆனபோது, முதல் பெண்ணுக்கு திருமணம் ஆனபோது நான் சொன்னேன், நான் கன்னியாதானம் செய்ய மாட்டேன். யாரோ கேட்டாங்க, ஏன் அப்படி? நான் சொன்னேன், நான் அந்த பொருள்களைத்தான் தானம் செய்ய முடியும். எது என்னுடையதோ? நீ என்னோடதா? நான் உன்னோட அப்பா. மேலும் நீ இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கு நான் உதவி செஞ்சேன். ஆனா நீ உனக்கு சொந்தமானவோ. அப்படி இருக்க நான் உன்னை எப்படி தானம் செய்வேன்? நான் சொன்னேன், நான் செய்ய மாட்டேன். அப்போ நான் அவளுடைய கணவன் கிட்ட பேசினேன். அவங்கிட்ட சொன்னேன், இதுதான் நடக்கும், மற்றவையெல்லாம் சரிதான். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படி தானம் செய்ய முடியும்? எது உங்களுடையது இல்லையோ அந்த பொருளைத்தான் தானம் செய்ய முடியும். எது உங்களுடையதோ? நான் சொல்றது சரியா? இப்படி இல்ல ஐயா, நீங்க பெரிய கொடையாளியே ஆக முடியும். போங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சாமான் எல்லாம் எடுத்து தானம் பண்ணுங்க. உடனே போலீஸ் வரும், உங்களை திருட்டு கேஸ்ல பிடிச்சி உங்களை உள்ள தள்ளிடும். அப்ப சொல்லுங்க, நான் எங்க தேடினேன்? நான் தானம் தான் செஞ்சேன். தானம் செய்யுங்க, எது உங்களுடைய பொருளோ. இப்போ மக்களுக்கு எப்படின்னா, இதெல்லாம் சரியாகணும், இது நடக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு நல்லா இருக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும். விஷயம் இதுதான். எப்போ கணவன் மனைவி ஒத்து போயிட்டாங்களோ, ஜட்ஜுக்கு என்ன வேலை? திருமணம் இவங்களுக்குத்தானே, அவங்களுக்கு இல்லையே. அதனால ஐயா, விஷயம் இதுதான். இந்த விஷயங்கள்ல எல்லாம் முன்பு மனிதன் ஈடுபட்டுட்டு இருந்தான். பாருங்க, ஒருவேளை நீங்க இங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நான் சொல்றதை கேட்டிருக்க முடியாது. ஏன்னா யாரோ மைக்கை கண்டுபிடிச்சாங்க, இந்த ஸ்பீக்கர்களையும் கண்டுபிடிச்சாங்க, ஆம்பிளிஃபையர்களையும் கண்டுபிடிச்சாங்க. அதன் காரணமாக நீங்க என்னுடைய பேச்ச கேட்க முடியுது. புரிஞ்சுதா? இதோட அர்த்தம் இப்படி இல்ல, இதுதான் பேசுது, நான் பேசலன்னு. எந்த குரலோ அது அவைகளோட குரல் இல்ல. அந்த குரல் என்னுடையது. மேலும் அந்த குரலால என்ன சொல்லப்படுதோ அது அவைகளோடது இல்ல, அது என்னுடையது. இப்படி இல்ல, இப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா, நாங்க போயிருந்தோம், அவரு வந்தாரு, பிரேம் ராவத் வந்து உட்கார்ந்தாரு, அவரு பேசவில்லை, ஆனா ஸ்பீக்கர் நல்லா பேசிச்சு. நல்ல நல்ல விஷயங்களை ஸ்பீக்கர் பேசியது. இல்ல, ஸ்பீக்கரோடது இல்ல, அந்த குரல் என்னுடையது. அதே மாதிரி தான் ஃபோனும் அதையே செய்யுது. எதை நீங்க விரும்புறீங்களோ அது தானா எதுவும் செய்வதில்லை, நீங்க தான் செய்யறீங்க. உங்க விருப்பம் போல நீங்க விரும்புறீங்க. உங்க நண்பர்கள் உங்களை விரும்பணும்னு, உலகம் உங்களை விரும்பணும்னு. அவங்க என்ன விரும்புவாங்க? ஏன்னா அந்த காலத்துல ஃபோன் இல்லாத போது எது எது நடந்துச்சோ அவை ஃபோன் இருக்கும்போது கூட நடக்கும். என்ன நடக்கும்? உங்களை அவங்களுக்கு தெரியாது. உங்களோட சின்ன சின்ன மெசேஜ்கள் அவங்களுக்கு தெரியும். நாம மனிதர்கள், இது நமக்கு அவசியம். யாரை நாம புரிஞ்சுக்க விரும்புகிறோமோ அவங்கள பார்ப்பது அவசியம், அவங்கள அறிவது அவசியம், அவங்கள புரிந்து கொள்வது அவசியம். இல்லைன்னா அப்படி ஒரு காலம் வரும், உங்களுக்கு பசி எடுக்குது, நீங்க உணவு கொண்டு தரவங்களுக்கு ஃபோன் செய்வீங்க, யாருமே வரமாட்டாங்க, வெறும் சாப்பாட்டோட போட்டோ அனுப்பப்படும்.
அன்னிக்கு நீங்க சாவுக்கும் வாழ்வுக்கும் நடுவுல போராடிட்டு இருப்பீங்க. தண்ணியோட போட்டோவால அந்த தாகத்தை தணிக்க முடியாது. அப்படி சூரியனோட போட்டோவால வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்னா போட்டோவை வச்சுக்கங்க. அப்போ உங்களுக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. கடவுளோட போட்டோனால கடவுள் கிடைக்க மாட்டாரு. எப்படி ஆரஞ்சு பழத்தோட போட்டோனால ஆரஞ்சு கிடைக்க முடியாதோ, வாழைப்பழத்தின் போட்டோவால வாழைப்பழம் கிடைக்க வாய்ப்பில்லையோ, பூரியின் போட்டோனால பூரி கிடைக்க வாய்ப்பில்லையோ. மேலும் மனைவி காணாம போயிட்டாங்கன்னா அவரோட போட்டோ வச்சுக்கங்க, போட்டோ எடுத்துட்டு போங்க. சமாதானம் ஆகுமா? ஆகாது. இத மறக்காதீங்க. இன்னித்து கடைசி கேள்வி. ஒரு ரொம்பவே சின்ன கேள்வி, ஆனா முக்கியமானது. வாழ்வில் ஆனந்தம் அடையும் கலை என்ன? வாழ்க்கையில ஆனந்தம் அடையும் கலை ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல இது என்ன கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இது என்ன, எதுவரை போகும், இதன் சாத்தியங்கள் என்ன? இதோட சாத்தியங்களுக்கு எல்லையே இல்ல ஆனந்தத்திற்காக. பாருங்க, இங்க உட்கார்ந்திருக்கிற யாருக்கும் துன்பத்தை பொறுக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட துக்கத்துக்கும் எல்லை இருக்கு. ஆனா சுகத்துக்கு எந்த எல்லையும் கிடையாது. யாருமே கோவிலுக்கு போய் இப்படி கடவுளை வேண்டிப்பதில்ல. கடவுளே, எனக்கு ரொம்ப சுகம் கிடைச்சிடுச்சு, கொஞ்சம் குறைச்சிடு. ஆமா, எப்ப துன்பம் கிடைக்குதோ அப்ப எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, துக்கம் வந்திருக்கு, துக்கத்தை போக்கிடு. ஆனா சுகத்தை இல்ல. சுகமடையும் திறனுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முதல்ல இத புரிஞ்சுக்கங்க. விரோதம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களே, இந்த சமூக ஊடகங்கள், அதன் செயல்பாடுகள், அவை இந்த விஷயத்தை மேலும் அதிகமாக்கி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்போ மனுஷன் இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியலையோ அப்போ அதே நிலைமை தான். அதாவது பிரேம் ராவத் அவர்களை நாங்க கேட்கல, ஆனா அந்த ஸ்பீக்கர் நல்லா பேசிட்டு இருந்தது. அப்ப இதே நிலைமை தான் ஆயிடும். மேலும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கபீர்தாசர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. கபீர் கடைவீதியில நின்னுட்டு எல்லாரையும் குசலம் விசாரிக்கிறாரு. யார்கிட்டேயும் நட்பில்ல, யார்கிட்டேயும் விரோதமும் இல்ல. இதுவாகத்தான் இருக்கணும் சமூக ஊடகங்களின் முதல் சட்டம். எல்லாரையும் குசலம் விசாரிப்பது, யாரிடத்திலும் நட்பும் இல்ல, யார்கிட்டேயும் விரோதமும் இல்ல. உங்க வாழ்க்கையில அமைதிய நிலைநாட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் இந்த பாகத்தை வெற்றியாக்குங்க. உங்களையே அறிஞ்சுக்கங்க, உங்களையே புரிஞ்சுக்கங்க, ஆனந்தம் அடையுங்க. பிரேம் ராவத் அவர்களின் செய்தி வெறும் சொற்கள் மாத்திரம் இல்லை. எந்த அமைதியை பற்றி பேசுகிறாரோ அந்த அமைதியை அனுபவம் செய்ய நமக்கு வழியும் காட்டுகிறார். நீங்கள் இதை பற்றி மேலும் அறிய விரும்பினால்